வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு ஆரம்பம். ஐநா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தல். கால அவகாசம் இனிமேலும் கொடுக்க கூடாது என்றதுதான் உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்றால் உங்களுடைய தலைவரையும் உங்களுடைய பேச்சாளரையும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஏனையவர்களையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். இப்பொழுது திரும்பவும் இந்த அரசு சர்வேசனம் போய் சொல்கிறது இன்னும் 18 மாத காலம் தர சொல்லி அதை நாங்கள் ஏற்க முடியாது. நாங்கள் சொல்றோம் மக்களால் ஏற்றுக்கொண்ட 11 பேர் சொல்றோம் கால நீடிப்பை கொடுக்க கூடாது. என்ன சொல்லப்படுறா சம்பந்தனியா? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள் சலுகைகளுக்காக துணை போவதாக விமர்சனம். உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக ரணில் விக்ரமசிங்காவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சுமந்திரனும் சம்பந்தன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்து முன்ன நாள் பிரதமருடைய வீட்டில தான் இன்றைக்கு அவர் இருக்கிறார். வடக்கு கிழக்கில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்கள். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் இன்று ஆரம்பமானது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை இந்தோனேஷியாவிற்கு புறப்பட்டுச் செல்ல உள்ளார். இந்த மாநாடு தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் இந்தோனேஷிய தலைநகருக்கு சென்றுள்ள எமது அலுவலக செய்தியாளர் அமர்ஸ்ரீ பண்டார. ඉන්දියානු සාගරයේ ආශ්‍රිත කලාපයේ රටවල සමුළුව මේ වන විට இந்து சமுத்திர பிராந்திய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு எனக்கு பின்னால் தெரியும் கட்டடத்திலேயே நடைபெறவுள்ளது. அரசு தலைவர்களின் பங்குபற்றுதலுடன் நடைபெறவுள்ள மாநாட்டை முன்னிட்டு நடைபெறும் மாநாடு இன்று நடைபெறுகின்றது. நாளைய தினம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரம் நோக்கி பயணிக்க உள்ளார். ஜனாதிபதி நாளை மறுதினம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். அதன் பின்னர் அரசு தலைவர்களுடன் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். இந்தோனேஷிய ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். இந்த மாநாட்டுடன் இலங்கையும் சில உடன்படிக்கைகளில் கைச்சாத்திட உள்ளது. அது தொடர்பான அடிப்படை இணக்கப்பாடு கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டது. இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். கவனயீனத்துடன் வாகனம் செலுத்துவதால் தினமும் பல உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களில் சில பகுதிகளில் பதிவான வாகன விபத்துகளில் 6 பேரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. உயிரிழந்தவர்களில் கர்ப்பிணி தாயொருவரும் அடங்குகின்றார். அமித்திரிகள எருந்தெனிய பகுதியில் தனியார் பஸ்ஸும் வேனும் நேருக்கு நேர் மோதி நேற்றிரவு விபத்துக்குள்ளாகின. இதன்போது 3 உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளான வேனில் 9 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 6 பேர் அவிசாவளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் கவலைக்கிடமான நிலையை அடைந்த பெண்கள் 2 தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இதேவேளை நேற்றிரவு 7 மணியளவில் கந்தலாய் திருகோணமலை பிரதான வீதியின் பாலம் போட்டாறு பகுதியில் மற்றும் ஒரு விபத்து பதிவானது. திருகோணமலையிலிருந்து கந்தலாய் நோக்கி நெல் அறுவடை இயந்திரத்தை ஏற்றி பயணித்த உளவு இயந்திரம் முன்னால் வந்த சிறிய ரக லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. சிறிய ரக லோரியில் பயணித்த 16 பேர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று அதிகாலை 3:30 அளவில் ஹிக்கடுவை திரானகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலியிலிருந்து ஹிக்கடுவை நோக்கி பயணித்த முற்றுக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மதில் சுவருடன் மோதி விபத்துக்குள்ளானது. முற்றுக்கர வண்டியில் 4 பயணித்துள்ளதுடன் இதில் காயமடைந்த 3 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ககட்ட கஸ்திகிலிய மெக்கிச்சாவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 11 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது தாயுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த சந்தர்ப்பத்தில் பின்னால் வந்த வாகனம் ஒன்று மோதியதில் சிறுவன் உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த சிறுவனின் தாய் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் இடம்பெற்ற மற்றொரு வாகன விபத்தில் பண்டார்வளை எத்தலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி தாயொருவர் உயிரிழந்துள்ளார். தனது பிள்ளையுடன் சந்தைக்கு சென்று வீடு திரும்பிய இவர் காரை நிறுத்துவதற்கு முயன்றபோது அது 150 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு மேலும் கால அவகாசம் வழங்குவது தொடர்பில் அரசியல் மேடையில் அதிகளவில் பேசப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்கள் கால அவகாசம் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனினும் கூட்டமைப்பின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இலங்கைக்கு மீண்டும் கால அவகாசத்தை வழங்க வேண்டாம் என வலியுறுத்தும் கடிதத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 16 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 11 பேர் கால அவகாசம் வழங்கும் முயற்சிக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், ஊடக பேச்சாளர் எம். ஏ. சுமந்திரன், மாவை சேனாதிராஜா, இ. சரவணபவன், க. துரைரட்னசிங்கம் ஆகியோரை தவிர்ந்த ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள வேண்டுகோள் கடிதத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பொது அமைப்புகள் பலவற்றின் பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கால அவகாசம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சிவசக்தி ஆனந்தன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், சி. யோகேஸ்வரன், ச. வியாளேந்திரன், எஸ். சிவமோகன், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா, எஸ். ஸ்ரீதரன், ஞா. ஸ்ரீநேசன், கே. கோடீஸ்வரன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். சமகால அரசியல் நிலைப்பாடு தொடர்பான மக்கள் சந்திப்பொன்று வவுனியாவில் இன்று நடைபெற்றது. கோதண்டர் நொச்சிக்குளத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் சொன்ன மாதிரி செய்யல என்றால் அரசாங்கத்துக்கு சரியான அழுத்தம் கொடுக்க வரும். அப்ப 18 மாத காலத்துக்கு அரசாங்கம் ஒத்துக்கொண்ட இந்த விஷயம் நடக்கலன்றதுக்காக இன்னும் 2 வருஷ காலத்தை திருப்பி நீடிச்சு கொடுத்தா அந்த 2 வருஷத்துக்கு எல்லாம் மறக்கப்பட்டுரும். காணாமல் போன பிரச்சனை மறக்கப்பட்டுடும், காணிகள் எல்லாம் போயிடும், எல்லாம் மறக்கப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போற விஷயம் போகும். அதுக்காகத்தான் நாங்கள் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறோம். கால நீடிப்பு தர முடியாது. ஆகவே இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் என்னென்றா சம்பந்தன் ஐயாவும் சுமந்திரனும் இதுக்கு மாறான ஒரு நிலப்பாட்டோட இருக்கிறோம். எப்படி சுமந்திரன் சொல்லுவார், காலத்தை நாங்கள் நீடித்து கொடுத்தாதான் இங்கே அதை நடைமுறைப்படுத்தலாம். இப்படி நடைமுறைப்படுத்துறது இயலாது. ஆகவே ஒரு அரசாங்கம் நாங்கள் கேட்கிறத செய்யலை என்றால் நாங்கள் தான் அதுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேணும். தாரதை வாங்கி கொள்வோம், எல்லாரும் பேசாமல் இருக்கிறது தான் ஒரு ராஜதந்திரம் என்று சொன்னால் அது தேவையில்லை. அது சம்பந்தனையா என்ன சொல்றார், நாங்கள் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைச்சிருக்கிறோம், இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிச்சிருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்த சொல்லி வந்து தமிழ் மக்கள் பேரவை எழுதலாமல வடக்கிலே நடத்துது கிழக்கிலே நடத்துது எங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி சம்பந்தனையா என்ன சொல்றார், மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் என்ற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப நாங்கள் சொல்றோம் மக்களால் ஏற்றுக்கொண்ட 11 பேர் சொல்றோம் கால நீடிப்பை கொடுக்க கூடாது. என்ன சொல்லப்படுற சம்பந்தனிங்க? இந்த 2 வருஷ அவகாசம் கேட்கிற இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தால் எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களை செய்திருக்கலாம். சனத்துக்கு உடனடியா செய்ய வேண்டிய எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கலாம். இப்ப இந்த காணி பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது வேற சின்ன சின்ன பிரச்சனைகள் எத்தனையோ அரசாங்கத்தால செய்யக்கூடிய அரசியல் கைதிகளாக இருக்கட்டும் அல்லது காணாமல் போனாக்கள் தொடர்பான பிரச்சனையா இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு தெரியாது என்று சொல்லலாது. அவர்களால் உருவாக்கப்பட்டது யார் சம்பந்தனையா சொன்னாலும் யார் சொன்னாலும் தமிழ் தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தமிழீழ விடுதலை புலிகளால். அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கு நிச்சயமாக ஒரு அரசியல் அமைப்பு தேவை, அரசியல் இயக்கம் தேவை என்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்துக்காக சில ஊடகவியாளர்களுடைய உதவியோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கும் வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புல எந்த பிளவுகளும் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 7வது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இந்த மாநாடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் நல்லூரில் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை என்று சொல்லி அதனுடைய தலைவரும் பேச்சாளரும் மிக தெளிவாக கூட்டமைப்புடைய உத்தியோக நிலைப்பாட்டை அறிவித்து அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை பொறுத்தவரையிலே சர்வதேச சமூகத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு அதனுடைய தலைவரும் பேச்சாளரும் முன்வைக்கின்ற கருத்து மட்டும்தான். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கால அவகாசத்தை தாங்கள் கொடுக்க தயாரில் என்று ஒரு மகஜருக்கு கையொப்பமிட்டாலும் கூட சர்வதேச மட்டத்தில் அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போறதில்லை. அது சர்வதேச மட்டத்தில் ஈடுபட போறதில்லை. ஏனென்றால் உண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உண்மையான நிலைப்பாடு
சர்வதேச நீதிமன்றம் மட்டும்தான் காலவாசம் கொடுக்க கூடாது என்றதுதான் அவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்றால், அதனுடைய தலைவரும் அதனுடைய பேச்சாளரும் தொடர்ந்தும் அந்த அமைப்பிலே பதவி வச்சிருக்க முடியாது. அப்ப நீங்கள் 11 பேர் மக்கள் மட்டத்திலிருந்து தப்பிக்கொள்றதுக்கு ஒரு கருத்தை சொல்லி, ஆனால் உண்மையிலே நீங்கள் விரும்புகிற கருத்து உங்களுடைய தலைவர்களால் வெளிப்படுத்துகின்ற கருத்தாகத்தான் சர்வதேச சமூகம் விளங்கிக் கொள்ளும். அந்த விளக்கம் பிழை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உண்மையான நிலைப்பாடு சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதுதான். கால அவகாசம் இனிமேலும் கொடுக்க கூடாது என்றதுதான் உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்றால், உங்களுடைய தலைவரையும் உங்களுடைய பேச்சாளரையும் அவர்களோடு இருக்கக்கூடிய ஏனையவர்களையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். தேர்தல் காலத்திலே சமஷ்டி, தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்றைக்கு சமஷ்டியும் இல்லை, தாயகமும் இல்லை, சுயநிர்ணயம் இல்லை, ஏதோ இணக்க அரசியல் செய்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு தேர்தல் காலத்தில் ஒன்றை கூறிவிட்டு இன்றைக்கு என்னத்துக்காக உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக ரணில் விக்ரமசிங்காவிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சுமந்திரனும் சம்பந்தன் அவர்களுக்கு தேவையான வசதிகளை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்து முன்ன நாள் பிரதமருடைய வீட்டில தான் இன்றைக்கு அவர் இருக்கிறார். சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏன் எங்களுடைய இனத்துக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சுமந்திரன் வெளிநாட்டில் சொன்னார், எனக்கு எதிராக வெளிநாட்டில் தான் இருக்கு, யாழ்ப்பாணத்தில் யாரும் எனக்கு எதிராக இல்லை, அப்படி செய்தால் நான் பதவியை துறப்பேன். அண்மையிலே அவரை மேடையில வச்சுக்கொண்டே இந்து கல்லூரி வாலிபர்கள் அவர் செய்த துரோகத்தனத்தை பகிரங்கமாக கண்டித்தார்கள். அதை அவரும் தனது காதால் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். இவற்றையெல்லாம் செய்துவிட்டு மக்கள் முன்னிலையிலே இனி சுமந்திரன் வருவார் என்றால் தமிழ் மக்கள் கலைத்து கலைத்து அடிக்க வேண்டிய காலம்தான் அவருக்கு வரும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் மக்களோ கேட்டுக்கொள்வது வடகிழக்கு இணைக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை. ஆனால் இலங்கை அரசோ திட்டவட்டமாக சொல்லிவிட்டது வடகிழக்கு இணைப்பு இல்லை, சமஸ்தி இல்லை, சுயநிர்ணய உரிமை என்ற பேச்சுக்கிடம் இல்லை என்றெல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்திய அதிகாரியும் அதையே சொல்லிவிட்டார். ஆனால் கூட்டமைப்பு ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? இந்த ஒற்றுமை யாருக்கு தேவை? இந்தியாவுக்கு தேவையா, எங்களுடைய மக்களுக்கு தேவையா? இலங்கைக்கு 2 வருட காலவாசம் கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது என்ற 2 கருத்துக்கள் இருக்கின்றது. ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். சம்பந்தனையாவும் சுமந்தனையாவும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தமிழ் மக்களுடைய வீரம் அளிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் மக்கள் தலைமை என்று காட்டப்படுபவர்கள் மோசடிக்காரர், ஏமாற்றுக்காரர். இந்த ஏமாற்றுக்காரர்கள் தமிழ் மக்களுடைய தலைமையா இருந்தால் இந்த தமிழ் நிலம் எப்படி இருக்கும்? தமிழ் மக்களுடைய நிலையோ அந்தோ கதை. மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த சமூகத்துக்கு ஒரு நீதியான நியாயமான தீர்வு வேண்டும் என்பதற்காக சர்வதேசம் இந்த நல்லாட்சி அரசுக்கு மனித உரிமை மீறல்கள், மனிதாயுமான சட்ட மீறல்கள் என்பதற்காக 18 மாத கால அவகாசம் கொடுத்தது பொறுப்பு கூறலோடு ஐநா மனித உரிமைகள் பேரவை சொன்ன தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு. ஆனால் இந்த 18 மாத காலத்திலே இந்த அரசு ஐநா மனித உரிமைகள் பேரவை சொன்ன தீர்மானங்களிலே எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கின்றது? இந்த அரசுக்கு கொடுத்த காலக்கேடு இந்த மார்ச் மாதத்தோடு முடிவடைகிறது. இப்பொழுது திரும்பவும் இந்த அரசு சர்வதேசம் போய் சொல்கிறது இன்னும் 18 மாத காலம் தர சொல்லி. அதை நாங்கள் ஏற்க முடியாது. இந்த சிலர் சொல்லலாம், அரசாங்கத்துக்கு நாங்கள் இன்னும் மேலதிகமாக அதனுடைய வேலையை செய்வதற்கு 18 மாத கால அவகாசம் கொடுப்போம் என்று. நான் கேட்கின்றேன், 100% வேலைகளை செய்யுமாறு இந்த அரசுக்கு ஏற்கனவே சர்வதேசம் பணித்திருந்தால் அந்த 100% வேலைகளில் எத்தனை வீதமான வேலைகளை இந்த அரசு நிறைவேற்றியிருக்கிறது? முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்களின் நிலவீடு வைப்பு போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது. கேப்பாப்புலவில் அமைந்துள்ள முல்லைத்தீவு ராணுவ தலைமையகத்தை அகற்றி தமது பூர்வீக நிலத்தினை விடுவிக்க கோரி 5வது நாளாகவும் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சினியாமோட்டை, சூரிபுரம், கேப்பாப்புலவு ஆகிய 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். ஆனா கேப்பாளவில் இருக்க வரைக்கும் அந்த பெண்கள் வந்து 1 குண்டு வலையோ 2 குண்டு வலையோ கொண்டு நந்தி கடையில விட்டா தானா தங்களோட வருமானத்துக்கு தாங்கள் சோறு சாப்பிட்டு இருந்த சனம் இப்ப வீட்டுக்கு வீடும் ரோட்டுக்கு ரோடும் வேலை இருக்கோன்னு கேட்டு தெரியும். அடுத்த வீட்டுல போய் சட்டி மாணவர்கள் பெண்கள் இதுவரையிலையும் கேப்பாள பொம்பளையில் ஆரண்டாலும் அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு
போயிருப்பினமோ. 8 சந்ததிக்கு ஒரு அதிபதியா நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உண்மையான விஷயத்தை ஜனாதிபதியோ பிரதமரோ இதை உணர்ந்து இந்த மக்களை எங்களுடைய சொந்த இடத்துக்கு வழி அனுப்பினால் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நல்லதாக இருக்கும். இந்த அரசானது இந்த மக்களது பூர்வீக நிலங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இலக்குடியிருப்பு மக்கள் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட பொழுது 1 மாத காலம் நீடித்த பின்புதான் அந்த அரசு அந்த மக்களது காணியை விடுவித்து கொடுத்தது. இவ்வாறான குழந்தைகள், குஞ்சுகள், போராலே பாதிக்கப்பட்டவர்கள், அங்க அவயங்களை இழந்தவர்கள், கணவரை இழந்து என்று இந்த யுத்தத்திலே மோசமாக பாதிக்கப்பட்ட எமது மக்கள் தொடர்ந்தும் இவ்வாறான போராட்டத்தை முன்னெடுக்க வைப்பது என்பது அரசுக்கு ஒரு சாதகமான சூழலாக இது அமையாது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி, வவுனியாவில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுவதுடன் திருகோணமலையில் இன்று முதல் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 14வது நாளாகவும் தொடர்கின்றது. என் பிள்ளையை யாழ்ப்பாணத்தில் பிடிச்சு 2008 பிடிச்சவையால் ராணுவத்தினர் பிடிச்சு உடுவில் கேம்பில் வச்சிருந்து நாங்கள் போய் கேட்க இன்றைக்கு விடுறோம் நாளைக்கு விடுறோம்னு சொல்லி எங்களை பேக்காடி கொண்டு இதுவரையிலும் ஒரு முடிவில்லை. நாங்கள் இப்படியே சொல்லி நாங்கள் பேக்காடி இதுவரை காலங்காத்தி கொண்டே இருக்கணும். ஒரு முடிவு என்ற பிள்ளைக்கு இல்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் வவுனியாவில் 10வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருகோணமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்று முதல் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 30 வருஷமா போயும் என்ன என்ற பிள்ளையிட முடிவு ஒன்றும் தெரியாது. எல்லா இடமும் அறிவிச்சும் எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. போனவ திரும்பி வரையில்லை. நாங்க எல்லா இடமும் அறிவிச்சும் இதுவரையும் என்ற பிள்ளையிட எந்த தகவலும் இல்லை. எங்க இருக்காண்டு இதுவரையும் தெரியாது. எங்க இருந்தாலும் என்ற பிள்ளைய கண்டுபிடிச்சு எனக்கு திரும்பி தரவன் நான் ஜனாதிபதி கேட்கிறேன். வடக்கு கிழக்கின் சில பகுதிகளில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பட்டதாரிகளுடைய பிரச்சனைகள் இப்பொழுது 30 வருடங்களுக்கு மேலாக வந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு இன்னுமே இதுக்கான எந்த தீர்வும் அரசாங்கத்தினாலேயோ அல்லது வடமாகாண சபையினாலேயோ இல்ல எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த எந்த நபராலையுமோ எங்களுக்கு இது சம்பந்தமான எந்த ஒரு சரியான முடிவும் இதுவரையும் வைக்கப்படவில்லை என்பது எங்களது பிரதான குற்றச்சாட்டு. எங்கள் அனைவருக்கும் முழுமையாக ஒரே தடவையில் 3500க்கும் மேற்பட்ட இந்த பட்டதாரிகள் அனைவருக்கும் பொருத்தமான பட்டங்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை பதவி நியமனம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் 13வது நாளாகவும் இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரைக்கும் ஒரு தீர்வும் இல்லை எங்களுக்கு. இப்ப நீங்க தீர்வு வழங்க போறீங்க, எங்களுக்கு வேலை தருவியலா மாட்டேல அதையாவது சொல்லுங்க. இப்படி படிச்சுட்டு மீதி ஓரத்துல இருக்கணும்டா அந்த படிப்பு என்னதுக்கு? நீங்க பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இழுத்து மூடுங்க. அதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பட்டதாரிகள் இன்றுடன் சுமார் 13வது நாட்களாக எமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பட்டதாரியுடைய பிரச்சனை என்பது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, அது ஒரு குடும்பம். ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு குடும்பம் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் படுகிற கஷ்டம்தான் இந்த பட்டதாரிகளுடைய. திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 4வது நாளாகவும் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை காலமும் பட்டம் பெற்று அரசு நியமனங்கள் வழங்கப்படாத அனைத்து பட்டதாரிகளுக்கும் அரசு நியமனங்கள் வழங்கும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான அமைச்சர்களோ யாருமே எங்களுடைய போராட்டத்தினை பற்றி கருணை காட்டவில்லை. எந்தவித அரசியல்வாதிகளும் இதற்கு தீர்க்கமான எந்தவித முடிவுகளையும் தரவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு உறுதியான தீர்க்கமான முடிவு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை. எங்களுக்கு பட்டதாரிகள் அனைவருக்கும் நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும், வேலைகள் வழங்கப்பட வேண்டும். அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் காரைதீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் தொடர்ந்தும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 7 நாட்களாக இக்காலவரையறையற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். எங்களுக்கு உரிய அதிகாரிகளால் உரிய தீர்வு இன்னும் பெற்றுத்தரவில்லை.
வெயிலிலும் மழையிலும் நாங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. தனியார்ல வேலைக்கு போனா அவன் கேட்கறான், நீ கிராஜுவேட் உனக்கு அப்படி, நீ நாளைக்கு கவர்மெண்ட்ல வேலை எடுத்தா ஓடிடுவாயன்றான். அப்ப ஒரு இடம் வேலை இல்லாட்டி என்னண்டு நான் கேர்ள்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து இருக்கேன். தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரசு கரும மொழிகள் அமைச்சின் நடமாடும் சேவை கொழும்பில் இன்று நடைபெற்றது. கிராண்ட் பாஸ் விஜயபா மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற இந்த நடமாடும் சேவையில் அதிகளவிலான மக்கள் கலந்து கொண்டு தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டனர். ஊர்வலம் செல்வதற்கு, ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு, போராடுவதற்கான உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம். கடந்த வாரம் சரி, அங்கே வாழும் மக்கள் தங்கள் சொந்த காணிகளை கேட்டு, தனிப்பட்ட காணிகளை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உண்ணாவிரதம் செய்கின்றார்கள். அதற்கு உரிமை அவர்கள் இருக்கின்றது. அவர் கேட்பதெல்லாம் தங்கள் தனிப்பட்ட காணிகளை கேட்கின்றார்கள் தவிர அரசாங்க காணிகளை அல்ல. தாங்கள் வாழ்ந்த காணிகள், தந்தையர்கள் வாழ்ந்த காணிகள், தாய்மார் வாழ்ந்த காணிகள், வீடு கட்டுவதற்காக, விவசாயம் செய்வதற்காக, மீன் பிடிப்பதற்காக, வாழ்க்கை நடத்துவதற்காகத்தான் தங்கள் சொந்த காணிகளை கேட்கின்றார்கள். யுத்தம் இல்லை, புதிய காணிகளை அரசாங்கம் பிடிக்க வேண்டிய தேவையில்லை, ராணுவம் பிடிக்க வேண்டிய தேவையில்லை, உயர் பாதுகாப்பு தேவையில்லை, புலிகள் இல்லை, யுத்தம் இல்லை. ஆகவே அங்கே அதுக்கு மாற்றாக ராணுவம் காணிகள் பிடிக்க வேண்டிய தேவையில்லை. தெற்குக்கு ஒரு சட்டம், வடக்குக்கு ஒரு சட்டம், கிழக்கு ஒரு சட்டம் கிடையாது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட ஆணையாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கழுதாவளி பகுதியில் கடந்த மாதம் 22ஆம் திகதி அடையாளம் தெரியாத நபர்களினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் நேசகுமார் விமல்ராஜ் காயமடைந்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நேசகுமார் விமல்ராஜுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் அண்மையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நீதிமன்ற அனுமதியுடன் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 11 நாட்கள். சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. காணி ஆணையாளர் அவர் இல்லத்தில் வைத்து சுடப்பட்டு சிகிச்சை பெற்று தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். இதுவரைக்கும் 5 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டும் போலீசாரால் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அரசு அதிகாரிகளுக்கு இவ்வாறு நிலை என்றால் பொதுமக்களுக்கு என்ன நிலை? காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி பணிப்பாளர் பிமல்ராஜ் என்பவர் அவருடைய இல்லத்தில் வச்சு சுடப்பட்டது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுவரைக்கும் அதற்கான குற்றவாளிகள் பிடிபடவே இல்லை. அரச போலீஸ் குழுக்கள் நியமித்திருக்கிறாங்க கண்டுபிடிக்கும்படியாக. ஆனால் இவ்வளவு நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாம அவங்க திணறி கொண்டிருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைண்டா பொதுமக்களாகிய எங்களை போன்றவர்களுக்கு இந்த தேசத்தில் என்ன நிலைமை? இதேவேளை காத்தான்குடியில் இன்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். ஒரு அரசியல் அதிகாரிகளுக்கும் இவ்வாறான செயற்பாடுகள், முன்பிருந்த செயற்பாடுகள் ஒரு நடைபெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நாங்கள் மாகாணத்திலே நியாயமான லோ அண்ட் ஆர்டர் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அவற்றை வன்மையாக கண்டிப்பது மாத்திரமல்ல, அதற்கான நடவடிக்கை உடனடியாக போலீசார் எடுக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் முன்பு நடந்த இவ்வாறான சம்பவங்கள் கூட இன்னும் போலீசாரால் சரியான முறையிலே அதை கண்டுபிடித்து இந்த குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு முன் அமர்த்த முடியாமல் இருக்கின்ற துரதிர்ஷ்டத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் இன்று 2வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வசிக்கும் 187 குடும்பங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டு முதல் பன்னங்கண்டியில் வசித்து வரும் தமக்கு இதுவரை காணி உரிமம் வழங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். காணி உரிமம் இன்மையினால் வீட்டுத் திட்டம் மற்றும் கழிவறை வசதிகளை பெறுவதில் இவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். திட்டம் வராதனால எங்களுக்கு கஷ்டம் தானே. பிள்ளைகளை படிக்க வைக்கக்குள்ள எல்லாரும் குடும்பமே அதுக்குள்ளதான் இருக்கிறோம். சந்திரகுமார் எம்பி வந்து சொன்னார், உங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் இதை விட்டு எழும்பாருங்க, உங்களுக்கு நாங்க இதை பிரச்சனையை முடிச்சு தருவோம், காணிக்கு இதை விட்டு எழும்ப வேணாம், உங்களை யாரையும் எழுப்பலான்னு சொன்னார். சிறுதர எம்பி வந்தார். அவர் வந்து நாங்க இப்படி வீட்டு திட்டம் இல்லை, எங்களுக்கு போமிட்டு இல்லை, நாங்க இப்படியே நடுக்க இப்படியும் இந்த பொட்டிலே இருக்கிறான்னு இல்ல, உங்களுக்கு நாங்க இதை ஒழுங்கு செய்து தரோம், நீங்க கடைசி வரைக்கும் எழும்பாருங்க, காணியை விட்டு எழும்ப வேணாம், நாங்க இதை
பிறகு உங்களுக்கு ஒழுங்கு செய்து தருவோம்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப எங்களுக்கு இதுக்கு முடிவு வருது, அது வரைக்கும் போராடுவோம். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து அதற்கு சரியான முடிவு வராத பட்சத்தில் அந்த போராட்டம் மேலும் விரிவடைந்து அது ஒரு சத்தியாகிரக போராட்டமாக மாறக்கூடிய சூழ்நிலை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் அணுகி இதுக்குரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும். இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடித்த 24 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு வடக்கு கடற்பரப்பில் 2 படகுகளுடன் 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் சமிந்த வலாகுலகே தெரிவித்தார். இதனைத் தவிர தலைமன்னார் கடற்பரப்பில் 15 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 15 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களின் 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் இரவு திருகோணமலை கடற்பரப்பில் 8 மீனவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதால் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க உள்ளதாக இந்திய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதை கண்டித்து தமிழக மீனவர்கள் நேற்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படையினால் 18வது தடவையாகவும் நடத்தப்பட்ட மாபெரும் சைக்கிள் பந்தய தொடரில் கடற்படை வீரரான அவின்ச மெட்டின்சோ வெற்றி பெற்றார். இந்த சைக்கிள் பந்தயம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானு. இலங்கை விமானப்படையின் 66வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட மாபெரும் சைக்கிள் பந்தயம் 3ஆம் நாளான இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நிறைவுக்கு வந்தது. அதாவது நேற்று முன்தினம் கொழும்பில் ஆரம்பமான இந்த பந்தயம் முதல் நாளில் புத்தளம் வரைக்கும் நீடித்ததுடன் நேற்றைய 2ஆம் நாளில் புத்தளத்திலிருந்து வவுனியாவுக்கு விரைந்து இன்றைய 3ஆம் நாள் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி நடைபெற்றது. இந்த பந்தயத்தின் மொத்த தூரம் 415 கிலோமீட்டர்களாகும். இந்த பந்தயத்தில் இலங்கை விமானப்படை வீரர்கள் அதிகபட்ச ஆற்றல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். எவ்வாறாயினும் இறுதி நேரத்தில் ஸ்பிரிண்ட் புள்ளிகள் பிரகாரம் கடற்படை வீரரான அபிஸ்க மெடன்சோ வெற்றியீட்டினார். அவர் மொத்தமாக 5 மணித்தியாலங்கள் 3 நிமிடங்களில் பந்தயத்தை பூர்த்தி செய்திருந்தார். விமானப்படை வீரரான மதுசங்க பெரேரா 2ஆம் இடத்தையும் புத்திக வர்ணகுல சூரிய 3ஆம் இடத்தையும் பெற்றனர். அதாவது 415 கிலோமீட்டர் தூரம் நிறைவு பெற்ற நிலையில் மொத்த பந்தயத்தில் அபிஸ்க மெடன்ஸ்காவுக்கு சாம்பியன் பட்டம் கிட்டியது. இன்றைய தினம் 3ஆம் கட்டத்திலும் அவரே வெற்றி பெற்றிருந்தார். அதேபோன்று இன்றைய தினம் மகளிருக்கான சைக்கிள் பந்தயம் 69 கிலோமீட்டர் தூரமாக நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற்றது. இது கிளிநொச்சியில் ஆரம்பமாகி யாழ்ப்பாணத்தில் நிறைவு பெற்றது. இந்த பந்தயத்தில் விமானப்படை வீராங்கனையான மதுஷானி ரணசிங்க 2 மணித்தியாலங்களில் போட்டியை நிறைவு செய்து வெற்றி பெற்றார். அதேபோன்று பஞ்சாலி சுலோச்சனா அவரும் விமானப்படை வீராங்கனை 2ஆம் இடத்தை பெற்றார். இராணுவ வீராங்கனையான BS டில்ஹானி 3ஆம் இடத்தை அடைந்தார். இலங்கை விமானப்படை 18வது தடவையாக இந்த சைக்கிள் பந்தயத்தை நடத்தியதுடன் இந்த முறை இதற்கு இலங்கை சைக்கிள் பந்தய சம்மேளனம் அனுசரணை வழங்கியிருந்தது. அதேபோன்று ஊடக அனுசரணையை நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. இலங்கை கிரிக்கெட் முகாமையாளர் என்ற புதிய பதவியொன்றை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 1996ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வென்ற இலங்கை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக மிளிர்ந்த அசங்க குருசிங்கவுக்கு இந்த புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இலங்கை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக வெளிர்ந்த அசங்க குருசிங்க 1996ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கை அணி சாம்பியன் ஆகுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முகாமையாளராக செயற்பட உள்ளமை தொடர்பில் குருசிங்க கருத்து வெளியிட்டார். இலங்கை அணியுடன் மீண்டும் இணைந்து செயற்பட உள்ளமை அதிக மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த பதவியை எனக்கு தந்தமைக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2019ஆம் ஆண்டு உலக கிண்ண போட்டிகளை முன்னிலையாக கொண்டு விளையாடி வருகின்ற இளம் இலங்கை அணி சிறப்பான பெறுபேறுகளை பெற முடியும். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 1984ஆம் ஆண்டு முதல் நான் இலங்கை அணிக்காக விளையாடினேன். 20 வருடங்களுக்கு பிறகு இலங்கை கிரிக்கெட் அணியினாலேயே நான் இவ்வாறான நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றேன். அசங்க குருசிங்கவுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் திலங்க சுமதிபால கருத்து வெளியிட்டார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தை மறுசீரமைக்கும் ஒரு அங்கமாக அசங்க குருசிங்கவுக்கு இந்த முகாமையாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பதவியின் பொறுப்பினை அசங்க குருசிங்க உணர்ந்து செயற்படுவார் என நினைக்கின்றேன். இலங்கை கிரிக்கெட் அணியை அசங்க குருசிங்க வலுவான அணியாக கட்டமைப்பார் என்றும் நினைக்கின்றேன்.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.